Hi friends, welcome to Rice and Spices channel. இன்னைக்கு நம்ம வீட்லயே சாப்பாடு அரிசி வச்சு எப்படி சோயா பிரிஞ்சி செய்யறதுன்னு பாப்போம் வாங்க. அதுக்கு நம்ம அரைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம். 2 முழு பூண்டு, 3 துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் சோயா எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 கப் சாப்பாடு அரிசி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன், அது என்னென்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் பட்டை, 3 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, ஒரு பிரியாணி இலை, 4-5 கிராம்பு, நீளமாக வெட்டி வச்ச 3 பெரிய வெங்காயம், கூடவே 4 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம 4 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், அந்த 4 தக்காளியும் உள்ளே சேர்த்துக்கோங்க. தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஊற வச்சுருக்க சோயாவை இப்போ தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சுக்கோங்க. பிழிஞ்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. சோயா எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட கலந்து விடுங்க. இப்போ இதில் நம்ம புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப கூடவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா மேலே வருது. இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரை சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலரி விடுங்க. நான் இன்றைக்கி 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சம் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த 1/4 கப் எதுக்குன்னா சோயா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சோயா கொஞ்சம் தண்ணி இழுத்துரும். அதனால் ஒரு 3/4 கப் மொத்தமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. அதில் இப்போது ஒரு அரை எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி கொதி வந்துடுச்சு. நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை தண்ணி இல்லாமல் இது உள்ள சேர்த்துக்கலாம். அரிசி எல்லாம் நல்லா உள்ளே சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விடுங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி விசில் போட்டுருங்க. இப்போ நம்ம பிரிஞ்சி ரெடியாக 4 விசில் தேவைப்படும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
விசில் வந்ததும் நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட பிரிஞ்சி எவ்வளோ நல்லா ரெடியாக இருக்குது. நம்ம சோயா எல்லாம் மேலே வந்திருக்கு. நான் இன்றைக்கி சாப்பாடு அரிசியில் செஞ்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசிலையும் இதை செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நான்வெஜ் எடுக்காத நாளில் இந்த சோயா பிரிஞ்சி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.